வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரத்தில் இருக்க பேக்கரும்பு அப்படின்னு இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல தான் அக்னி சிறகுகள் உறங்குகிறது. அதாவது நமது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவிடம் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம். உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, அதனால தான் வெளியில் நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து, அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். அவங்க தாத்தா, அவங்க மூதாதையர் எல்லாமே கொஞ்சம் பணக்கார குடும்பம் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கொஞ்சம் ஏழை ஆகிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவாக இருந்த காலத்தில் படகுல வந்து கூட்டிகிட்டு வந்து ராமநாதபுரத்துக்கு விடுறது வந்து அவங்க ஒரு தொழிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பன் பாலம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த படகோட்டி வேலை வந்து தொழில் சரியாக போகாததுனால கொஞ்சம் ஏழ்மையான குடும்பமாக ஆகிப்பிடிச்சு. படிப்பு ஒன்று தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்ட்டு படித்து முன்னேறி ஒரு சயின்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஒரு நல்ல தலைவர். இந்தியாவுக்காக ராக்கெட் ஏவுகணை சோதனையிலையும் சரி, அணுகுண்டு சோதனையிலையும் சரி, பொக்ரைன் அப்படின்ற அணுகுண்டு சோதனையில் உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவில் சோதனையை நடத்தி முடித்த ஒரு விஞ்ஞானி. இளைஞர்களின் கனவு நாயகன் அப்படின்னே சொல்லலாம். இளைஞர்களே கனவு காணுங்கள், கனவு தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக திகழ்ந்தவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். மாணவர்களுக்கு வந்து நல்ல உரைகள்லாம் ஆற்றுவார். நிறைய ஸ்கூல் ப்ரோக்ராம்லலாம் கலந்துக்குவார். நிறைய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். அதனாலேயே என்னவோ தன் வாழ்நாள் கடைசி மூச்சு போகும் வரை அந்த மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். கடைசியில் வந்து அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாடிட்டு இருக்கும்போது தான் அவர் உயிரும் பிரிந்தது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு நல்ல தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு தனி மனிதன். தமிழ்நாட்டின் ஒரு பெருமை, ஏன் இந்தியாவின் பெருமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்காக அவர் செய்த நிறைய சாதனைகள் அளப்பரியது அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட சேவையை பாராட்டி பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கு. மிக உயரிய விருது வந்து பாரத ரத்னா விருது. அந்த விருதும் வழங்கியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் இருக்கும் உறங்கும் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா நம்ம கருத வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கோவில் போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பேக்கரும்பு அப்படின்ற இடத்துல டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவிடம் இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.